ஹாய் மக்களே, அடிக்கிற வெயில் தாங்க முடியல. கொடை வேற உடஞ்சி போச்சு. ஆனால் அந்த கொடையை நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னு பார்க்குறீங்களா? டடான், மேலே கட்டி வச்சுட்டு பாதி கொடை கையில் பிடிச்சி சுற்றிட்டு இப்படி தான் சுற்றிட்டு இருக்கேன். ஒன்றும் முடியல, வேர்க்குது. வெயில் அடிக்க வெயிலுக்கு மயக்கம் போட்டு விழுந்துருவ மாட்டுக்கு. இன்னொன்று, ஒரு ஃபாரஸ்ட் டூர் ஒன்று போகணுன்னு எனக்கு ஒரு ஐடியா. ஃபாரஸ்ட்னா ரொம்ப போயிடாதீங்க, இங்கே தான் இருக்குது, காட்டுறேன். இதுக்கு பின்னாடி, அதுக்கு பின்னாடி போவோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கன்ஃபார்ம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். போவோமா? வாங்க. இதுக்கு முன்னாடியும் இதில் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். பட் என்னென்னா அது ஒரு கிளாரிட்டியே இல்லை. கிளாரிட்டினா குவாலிட்டி ரொம்ப கம்மியாகிடுச்சு. ஸோ இன்னொன்று வியூஸும் போல், ஒரு சப்போர்ட்டும் இல்லையா? சரி, இன்னொன்று எடுத்து கொஞ்சம் தெளிவாக போட்டு வைப்போம். இது வியூஸ் போதா என்னான்ட்டு அப்படின்னு நம்ம பைபிள் இங்கே வச்சுடுவோம். இவன் இங்கே இருக்கட்டும். இங்கே இருறா, பத்திரமா. நான் இல்லைற வாடா, நீ வெயிலில் கிடக்காதரா, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்கும். அவன் இங்கே இருக்கட்டும், நம்ம போவோமா? அங்கே இதுக்கு முன்னாடி இதே வீடியோ நான் இதை போட்டிருந்தேன். எதுவும் முடிஞ்சால் அதை நம்ம சேனலில் போயிட்டு பாருங்கள். அப்புறம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருந்தது. போன தடவை என்னால் காட்ட முடியல, இந்த தடவை காட்டுறேன். நேராக இது என்னான்னு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்கிறீங்களா? தெரியுதா? அப்படியே டிம் ஆகிடுது. பக்கத்தில் போய் காட்டுறேன், அப்படியே இருங்க. அந்த வீடியோவில் நான் இந்த வழியால் போயிருப்பேன். இந்த வீடியோவில் இந்த வழியில் போவோமா? இந்த வழியே போவோம். போன வழியிலே புரிஞ்சு வந்துட்டேன். அப்பா, நல்லா இருக்கு மக்களே. போன தடவை எடுக்க முடியாது வீடியோவை, இந்த தடவை எடுக்கிறேன். அது வந்து வாரி தண்ணி போடும், மழை பெஞ்சா அது உள்ளே தான் போக போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை காட்டுறேன். போன டைம் நல்லா தெரிஞ்சுது, இந்த டைம் தெரியல. பக்கத்தில் போய் காட்டுறேங்க. இவ்வளோ பெரிய கூட நான் என் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. நீங்களும் பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியல. நான் இப்போ தான்ப்பா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். நீங்களும் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா ஐ எம் ஃபஸ்ட் டைம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஆல்ரெடி பார்த்துருக்கேன் தெரியும்னா அது என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். குளவி கூடா? தேன் இல்லை தேன் தானா? யூஸ் பண்ணிட்டு விட்டுரு போயிடுச்சா? தெளிவாகவே பார்க்க முடியலையே மக்களே. ஒரு தெளிவாக தெரிய மாட்டேங்குது. இப்போ தெரியுதா? பக்கத்தில் போக பயமாக இருக்குது. தெரியுங்களா? தெரிஞ்சவங்க என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நம்ம மக்கள் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்னன்னு தெரியுதா? எனக்கு தெரியலப்பா, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். நம்ம அடுத்த நோக்கி போயிட்டே இருப்போம். போன டைம் இந்த வழியாக போயிட்டு இறங்கி அங்கேருந்து வந்தேன், இந்த வழியாக போய் அங்கே இறங்கி வந்தேன். இந்த டைம் இங்கேயே வழி இருக்குது, இதிலே இறங்கிடுவோமா? ஓகே, எங்கே இறங்கினாலும் வழிக்கு தானே போக போகிறோம். அப்புறம் மக்களே, எனக்கு இந்த மாதிரி நேச்சுரல் பிளேசஸ், பியூட்டிஃபுல் பிளேசஸ், இயற்கையோடு ஒட்டி உறவாட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுமாதிரி உங்களில் யார் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இந்தமாரி பிளேசஸ் தான் பிடிக்கும். என் ஃபோன்லேயும் நிறையா ஃபோட்டோஸ் வச்சுருக்கேன். எப்படின்னா ஃபுல்லி இயற்கை, நேச்சுரல், ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். வாவ் மக்களே,
என் ஃபோன் கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் ரியாலிட்டி பயங்கரமாக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது உட்காந்து காட்டுறேன், அது வரைக்கும் போகுது. பா சான்ஸ் இல்லை மக்களே. இல்லை ஒரு கூடாரம் போட்டு தங்கிட்டோம்னா அவ்வளோ கெத்தாக இருக்கும் போல. கெத்து இல்லை, சூப்பராக இருக்கும் மக்களே. இங்கே ஏதோ மண்ணெலாம் பறித்து வச்சுருக்கு, என்ன பறித்து வச்சுருக்குன்னு தெரியல, அது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஏதோ நோண்டி வச்சுருக்கு, என்ன நோண்டி வச்சுருக்குன்னு தெரியல. பாம்பா! ஒரு செகண்ட் அதை பார்த்துட்டு பாம்புன்னு பயந்துட்டேன் மக்களே. இந்த டியூப்பில் தண்ணி இறைப்பாங்கள்ல அதுவா? போன டைம் வரும்போது இந்த மூங்கில் மரம் சாஞ்சில்லை, அது வரைக்கும் போகலான்ற மாதிரி தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா சாஞ்சு போச்சு. அது ஒன்றும் சரி வராது போல் இருக்கு. ஏதாவது போக முடியுதான்னு பார்ப்போம். ஆனால் அந்த பக்கம் சூப்பராக இருக்கும் மக்களே. ஆமாம், இழுத்துட்டு போ. தெரியுதா உங்களுக்கு அந்த உள்ளே போகிறது குட்டவுன் மாதிரி? அது உங்களுக்கு காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள் மக்களே. அங்கேருந்து இங்கே எப்படி வந்துட்டேன், வீட்டு எடுத்துகிட்டு வர முடியல, அதனால தான் கட் பண்ணி அதில் ஏறி உள்ளே பூந்து வந்தேன். அந்த இடத்துல வரும்போது இழுத்துட்டு கீழே போயிடுச்சு, கால்லலாம் கொஞ்சம் கிழிச்சிப்பிச்சு. இப்போ பாருங்க, இங்கே பாருங்க, வந்தாச்சு. வீடியோ தான் மக்களை எப்படி எடுத்தாலும் கிளாரிட்டி இருக்க மாட்டேங்குது, கடுப்பாக இருக்குது ஃபோனு. ரைட் ரேட்டு கம்மி பண்ணி பார்ப்போமா? சரி வாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே யாரோ தஞ்சம் புகுந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய டைம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காட்டு பண்ணி இதுங்க வேலையாக இருக்குமோ, எது வேலையோ. இங்கே நல்லா இங்கே பாருங்க, ஒரு பனை மரம் வளைஞ்சி போகுது. இதிலெல்லாம் நொங்கு இருந்தால் ஈஸியாக வெட்டிடலாம் போல். அப்படியே ஏறி போய் டபக்குன்னு கத்தி வச்சு 2 வெட்டு. பார்த்தீங்கன்னா சாக்கு வந்து கிடக்கு, நல்லா புது சாக்காகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், சாக்கு புதுசாகவே இருக்குது, முள் தடுக்குது, பயமாக தான் இருக்குது. எதுவும் இல்லை, பரவாயில்ல மக்களே, புது சாக்கு மக்களே. தெரிஞ்சு கூட கிடக்கட்டும், இது எடுக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே அங்காண்ட போக முடியாது. அவ்வளோதான் இந்த ஃபாரஸ்ட் வீடியோ. இதோட கட் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, அந்த பக்கம் போய் காட்டுறேன். இந்த சாக்கு எடுத்துகிட்டு போயிடுவோமா வேண்டாமா? உள்ளேயும் நல்லா தான் இருக்குது, எடுத்துகிட்டு போவோம். சீக்கிரம் கிழிஞ்சிடும் போல் இருக்கேன், இதுக்காக தேவைப்படும், எடுத்துகிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா பனை மரம் ரொம்ப தான் வைக்கல, பட் நல்லாயிருக்கு மக்களே. இயற்கையோட இயற்கையாக ஒன்றி உறவாடுது. எனக்கு பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஒரு சப்போர்ட் கொடுங்க. மூச்சு வாங்குது, மறுபடியும் இதில் ஏறி நான் தானே போகணுமா? சரி மக்களே, நான் அந்த பக்கம் போயிட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். இங்கேருந்து போனதோட அங்கேருந்து வந்தது டக்குன்னு வந்துட்டேன். ஏன்னா போகும்போது தெரிஞ்சிச்சுல, இப்படி வந்தது இப்படி போயிருந்தால் சீக்கிரம் போயிருக்கலானே, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பியூட்டிஃபுல் பிளேஸ் மக்களே. அந்த பக்கம் ஆர்எஸ் பெரிய போட்டிருக்காங்க. இங்கே ஒரு குடம் உடஞ்சிட்டு வந்து கிடக்குது பாருங்கள். அந்த பக்கம் போக முடியும் தானே? போக முடிகிற மாதிரி தான் இருக்குது. போவோம். ஆஹா, இதுவும் நல்லா இருக்குது மக்களே, சூப்பராக இருக்குது. இது எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். குனிஞ்சு
எழுந்து வர முடியல மக்களே. இந்த வழியாக ஏறி மேலே போயிடலாம் போல். போய் பார்த்துட்டு வருவோம் அங்கே என்ன இருக்குன்னு. ஆமாம், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். எனக்கு இந்த இயற்கையாக சுற்றி பார்க்க பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல. இப்போ விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு காரணமும் இதில் வந்து அடங்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாயம் பண்ணி அதில் கொஞ்சம் வருமானம் ஈட்டி அதுலேருந்து ஒரு கார் ஒன்று எடுத்து எனக்கு டூர் போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை மக்களே. பட் நான் போய் நீங்கள் வீடியோவை பார்த்து நல்லா இருக்காது. ஸோ என்ன கூட நம்ம சப்ஸ்கிரைபர்ஸை கன்ஃபார்ம் கூட்டிகிட்டு போவோம். ஒரு டூர் போகிறப்பையும் ஆட்கள் செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் கூட்டிகிட்டு போகிறேன். ஐயோ, குருவிலாம் ஓடுது. அது எப்படின்னு கேட்காதீங்க. அதை நான் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது பாருங்கள், அப்போ தான் நீங்கள் நம்புவீங்க. ஓ, இது நல்லா இருக்குல்ல. இதுக்குள்ளே போகுமா வழி? போதா போலியா? ஓ, குருவி போது மக்களே, வழி அந்த பக்கம் போகுது. சரி போதும் விடுங்க. கொல்லையில் தண்ணி வேறு கட்டணும். இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணுவோம். இன்னொரு நாள் கண்டினியூ பண்ணுறோன்னா நம்ம டூர் வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். நம்ம போகிறோம் மக்களே, கன்ஃபார்ம் நம்ம போகிறோம். உங்களை அழைச்சிட்டு போகிறேன். எனக்கு ஆசை, ரொம்ப நாள் ஆசை. ஏன் எப்படின்னா எல்லோரும் இப்போ அவங்க பிடிச்சிருந்தா ஊர் சுற்றுறாங்க, விளாக் எடுத்து போடுறாங்க. பார்த்து மட்டும்தானே நம்ம வீடியோவில் மட்டும்தானே பார்க்குறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் தான் பார்த்துட்டே இருப்பீங்க? உங்களையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வைக்கலான்னு எனக்கு ஒரு எண்ணம். எனக்கும் போகணுன்னு ஆசை, கூட உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு ஆசை. கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். விவசாயம் பண்ணி முடிக்கிறோம், கார் புக்கிங் போடுறோம், சீக்கிரமாக போகிறோம். அந்த வீடியோ கண்டிப்பாக சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இப்போ இங்கேருந்து வெளியே போவோம். உங்களுக்கு ஏதாவது ஆசை இருக்கா அதுமாரி போகணும் போகக்கூடாதுன்னு? எனக்கு இப்போ டூருக்கு அடுத்தது இன்னொரு மிகப்பெரிய ஆசை ஒன்று இருக்குது. அதை நான் பின்னாடி சொல்ல போகிறதில்ல, செஞ்சு காட்டுறேன். 1 இயரோ 2 இயரோ. ஏன்னா இப்போ ஏன் 1 இயர் 2 இயர் அப்படி கேட்குறேன்னா, எனக்கு வந்து மணி ஏர்னிங் ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை. ஸோ யூடியூப், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ், உங்கள் மூலிமா வர ஏர்னிங்ஸை வச்சு தான் இதை பண்ணணும். ஓப்பனாக சொல்லிட்டேன். இதில் என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல நமக்கு சொல்கிறதுல. ஸோ ஏர்னிங்ஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் கன்ஃபார்ம் டூர் போகிறத சொல்லலை, இன்னொன்று சொன்னேன்னே, இன்னொரு பெரிய பிளான் ஒன்று இருக்குன்னு அதுக்கு சொல்கிறேன். அது எப்படின்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஒரு ஐடியாலஜி. அதுக்காக தான் அதை நான் ரிவீல் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம டூர் வீடியோ கண்டினியூ பண்ணோம். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்போ தான் சீக்கிரமாக டூர் வீடியோவும் போட முடியும். பாய். இன்னொன்று எங்கடா போகிறேன்னு கேட்காதீங்க, நான் என்ன வெளியவே ஏறல. கேமராவுக்கு பின்பக்கம் போகிறேன்ல, அதுக்கு பாய் சொன்னேன். ஏறின வந்த வழியிலே போயிடுவோமா? வாங்க, அதான் நமக்கு சேஃபஸ்ட் பாதை. இதிலே போவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோவை பார்த்து நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். நம்ம டீமுக்கு நான் இன்னொரு பேர் ஒன்று வைக்கணும். நம்ம ஃபேமிலி பேர் அது கொஞ்சம் ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் போட்டு விடுங்க. எந்த பேர் பிடிச்சிருக்கோ அந்த பேரை நம்ம ஃபேமிலிக்கு வச்சுருவோம். ஐயோப்பா, எப்படியோ ஒரு வழியாக ஏறி வந்தாச்சு. நம்ம குடம் அங்கே இருக்குது. லாஸ்ட் ஒன் டைம் கூட ஒரு விஷயத்தை காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த தடவை இன்னும் கொஞ்சம் பக்கத்தில். இந்த கூடு தான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி மேலே அந்த மேற்பக்கம் அது எப்படி அந்த மறைவு மாரி கட்டி உள்ளார அந்த கூடு கட்டியிருக்கு.
இது நல்ல இன்ஜினியரிங் ஒர்க்காக இருக்கு. இவங்களுக்கெல்லாம் யார் கற்றுக் கொடுத்துருப்பா இன்ஜினியரிங் ஒர்க்கு? இந்த கூடை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கூடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், இது நம்ம கொடையை எடுப்போம். இந்த சாக்கை வேறு கையில் தூக்கிட்டு வரேன். அப்படியே மக்களே, ஃபாரஸ்ட் டூர் போயிட்டு வந்துட்டோமா, வந்து நம்ம ஆயுத கைப்புள்ளி எங்கேயும் தூக்கிட்டு வந்துட்டேன். தூக்கிட்டு வந்து அவனோட நயலில் மறைஞ்சி நிற்கிறேன், தெரியுதா? அவன் உதவியில் தான் நான் உயிர் வாழறேன். கொஞ்ச நேரத்துக்கு காப்பாற்றுறான் அப்பப்போ. அப்பா மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலியில் ஜாயின் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.